பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழக முதல்வர் நடிகர் விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களோட சந்திப்பு நேற்று மாலை நடந்து முடிந்தது. அந்த சந்திப்பு நடந்து முடிந்த அந்த நொடியிலிருந்து இப்போது வரை பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க. சில பேர் இந்த சந்திப்பு மிகவும் மரியாதை நிமித்தமாக நடந்தது, இது அரசியல் மாண்பு அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. சில பேர் இது பதிவு பண்ணியிருக்க வேண்டியதில்லை, இந்த சந்திப்பு நடந்திருக்கவே கூடாது, இந்த சந்திப்பை அண்ணன் சீமான் அவர்கள் மறுத்திருக்க வேண்டும், கிட்டத்தட்ட என்ன ஒரு உச்சபட்ச நிலையில் சீமான் சரணடைந்து விட்டார் அப்படிங்கிறது போல சில பதிவுகளை எல்லாம் பார்க்க முடிகிறது. உண்மையில் இவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் உள்ள மிகப்பெரிய அக்கறையில் இதை பேசுகிறாங்களா, அல்லது இல்லைங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தோல்வியை தழுவி கொண்டு வருகின்றது, புதுசாக வந்த ஒரு கட்சி வெற்றியை தழுவிருச்சு, அதனால் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து தன்னை விலக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள், ஏற்கனவே நம்ம ஆதரவு அப்படிங்கிற ஒரு முகமூடியிலேயே வந்துட்டோம், திடீர்னு நம்ம ஆதரவை விலக்கிக்கிட்டு போக முடியாது, அதற்கு ஏதாச்சும் காரணம் சொல்லணும், அந்த காரணத்துக்கு ஒன்றா இதை பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிற சிந்தனையில் விளைந்த அந்த சொல்லாடலா அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இது குறித்தெல்லாம் நம்ம பெருசாக பேசணும், இது மாண்பு, இதெல்லாம் நம்ம சொல்லி விளக்கம் வைக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் யார், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் 16 வருடமாக இந்த களத்தில் எவ்வாறு சண்டையிட்டு வந்து கொண்டு இருக்கிறார், எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி நின்றுருக்கிறாரு, எந்தெந்த இடத்துல எதிர்த்திருக்கிறாரு அப்படிங்கிற எல்லாத்தையும் மிக நடுநிலை நெஞ்சத்தோடு அணுகிறவர்களுக்கு இந்த சந்திப்புக்கு குறித்தான விளக்கத்தை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த களத்தில் 16 வருடமாக கொண்ட கொள்கையில், கோட்பாட்டில், முன்மொழிந்த தத்துவத்தில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளாமல் வந்த அந்த பயணத்தினுடைய தொடர்ச்சியால் தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த நிலையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி ஒரு தோற்றுப்போன கட்சியாக சில பேர் பேசுவதற்கு பின்னணியிலையும் நாங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமான் அவர்களினுடைய சமரசமற்ற அந்த பயணத்தின் விளைவாக வந்ததாக தான் நாங்கள் பார்க்குறோம். இதில் வேறு எந்ததும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் தெளிவாக மோர் டீட்டெயில் அதை சொல்லணும், பேசணும்னு நினச்சோம்னா, நீங்கள் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வென்றிருந்தது. அறுதி பெரும்பான்மை கிடைக்காம அந்த கட்சியானது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஏறாத படி, எல்லா படியையும் ஏறி, கும்பிடாத கைகளெல்லாம் கும்பிட்டு, இன்னும் வணங்காத கால்களை எல்லாம் வணங்கி இந்த 120 என்ற நிலைக்கு மாறி இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம் ஏறக்குறைய ஒரு 70-80 இடங்களில் தோல்வியுற்ற அந்த தோல்வி வாக்கினுடைய வேறுபாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்குள்ளே தான் இருக்கும். இப்போ நாம் தமிழர் கட்சி நீங்கள் வெற்றி பெற்ற அந்த அளவிற்கு, தோல்வியுற்ற அந்த அளவிற்கு, நாம் தமிழர் கட்சி பெற்ற அந்த வாக்கு அளவிற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000லேருந்து 11,000, கிட்டத்தட்ட 80லேருந்து 90 இடங்களில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கு. அப்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சமரசத்தை செய்து கொண்டிருந்தால் இந்நேரம் இந்த தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைந்திருந்தால், அதாவது தமிழக வெற்றி கழகமும் 108 வாங்கிட்டு இன்றைக்கி 108 நிலைமையில் தான் அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. ஒரு தனி மெஜாரிட்டியில் ஒன்று கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற அந்த சூழல் இல்லாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. அதே போல் நாம் தமிழர் கட்சியும் ஒரு பெரிய வாக்கு சதவீதத்தை பதிவு பண்ணி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான கூட்டணி கட்சி, ஆளுங்கட்சி கூட்டணி என்கின்ற நிலையை எப்போ அடைஞ்சிருக்கலாம், அண்ணன் சீமான் அவர்கள் ஏதேனும் ஒன்றில் சமரசம் செய்து கொண்டிருந்தால் அதை அடைஞ்சிருக்கலாம். இப்போ இதையெல்லாம் தெரியாமல், இந்த வரலாறு தெரியாமல், அண்ணன் சீமான் அவர்களினுடைய அந்த சமரசமற்ற அரசியல் போக்கை பற்றி தெரியாமல், எதுவுமே தெரியாமல் நாம் இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலையிலிருந்து தன்னை அப்புறப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது தன்னை விலக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற முடிவுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை தேடுவதற்கான வாய்ப்பாக தான் இங்கே தமிழக முதல்வர் நடிகர் விஜய் அவர்களினுடைய சந்திப்பு, அண்ணன் சீமான் அவர்களினுடைய அந்த சந்திப்பானது விமர்சிக்கப்படுகிறதாக நான் பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வேறு யாரும் செய்யாததை
வேறு யாரும் செய்ய துணியாததை இந்த சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் செய்திருக்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஊரில் வந்து எனக்கு ஒரு புத்தகம், இப்போ நான் வந்து ஒரு முக்கியமான ஆளை போய் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. இந்த துறையில் தம்பி அறிவு பெற்றால் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் போகிறேன், எனக்கு ஆனாவண்ணா தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு கவலைப்பட்டாங்கன்னா ஒரு ஆனாவண்ணா இருக்கிற அந்த கையேட்டை எனக்கு கொடுத்து இதை படிப்பா, இதை படித்து தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க வந்த அந்த சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் நினைத்திருந்தால் என்ன புத்தகம் வேணாலும் கொடுத்துருக்கலாம், அவர் எழுதின புத்தகத்தையே கொடுத்துருக்கலாம், அல்லது ஏதோ திருப்பி அடிப்பேன் மாதிரியான ஒரு புத்தகத்தை கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் வையத் தலைமைகள் அப்படின்னு சொல்லி ஐயா இறையன்பு ஐஏஎஸ் எழுதிய புத்தகத்தை கொடுத்ததோட நோக்கம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும், சீமான் தம்பிகளுக்கு தெரியும், இன்னும் சொல்லப்போனால் விஜய்க்கே நல்லா தெரியும் எதற்காக இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. நீ எப்படியோ அப்படி இப்படி அடித்து பிடிச்சி வந்துட்ட, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் வந்த இடத்துல வந்து நீ வந்து ஒரு தலைமை பண்போடு நடந்து கொள்வதற்கு உனக்கு இதுவரையிலையும் போதிய பக்குவமோ அல்லது அறிவோ இல்லாத இருந்திருக்கு. அதனால் இந்த புத்தகத்தை நீ இப்போ வாசி, இதில் வந்து உனக்கு நிறைய அந்த வைய தலைமை கொள்வதற்கான பக்குவத்தை வாசிக்கணும்னு முடிவு பண்ணி உங்களை வளர்த்து கொள்ளணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வேற யாருமே செய்யாத, யாரும் செய்ய துணியாத ஒரு நடைமுறை. இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கோ இதையெல்லாம் பாராட்டுவதற்கோ இவர்களில் எவருக்கும் மனம் இல்லை. ஆனால் வந்து இந்த சந்திப்பு என்னமோ ஒரு துரோக நிகழ்ந்து விட்டது. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்போ சொல்கிறேனே, அந்த மந்திரி சபை பதவி ஏற்பில் கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு தெலுங்கில் வந்து பதவி ஏற்றுச்சு. அது பற்றியெல்லாம் எவனும் பேசலை, எடப்பாடியே பேசலையே. நீங்கள் முட்டு கொடுத்துக்கிட்டு எடப்பாடி வரணும், அது இது எப்படி அதாவது தேர்தல் நேரத்தில் உங்கள் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்த வேண்டும், இல்லையேல் அண்டர்லைன் இல்லையேல் நீங்கள் வந்து அஇஅதிமுகவுக்கு செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி போட்டவர்கள்லாம் இன்றைக்கி வந்து சரணடைய மாட்டோம் அப்படின்னு பதிவுகளை போடுறீங்க. ரொம்ப கேவலமாக, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லியிருக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு இல்லாட்டினா அதிமுகவுக்கு போடுங்கன்னு நீங்களே பதிவு போடுறீங்க. அப்போ இது சண்டையிடுவதா, சரணடைவதா, இல்லை எதன் பொருட்டு நீங்கள் சமரசம் செய்து கொண்டு ஒருவேளை இங்கேயும் போடுங்க அப்படின்னு நீங்கள் நேரடியாக அதிமுகவுக்கு போடுங்கன்னு சொல்லி தொலைச்சிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இந்த முகமும் வேணும் அந்த முகமும் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு. இந்த கீர்த்தனா பொண்ணு வந்து தெலுங்கில் பதிவு பிரமாணம் ஏற்றுக்கொண்டு செய்ய ஒருத்தன் கூட கண்டிக்கலை. இந்த நடுநிலை ஆட்கள் யாருமே கண்டிக்கலை. ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எடப்பாடி பழனிசாமி கண்டிக்கலை, யாருமே கண்டிக்கலை. இப்போ இதுபோல் பல நிகழ்வுகள் அங்கே நடந்து ஏறிக்கொண்டு இருக்கின்றது. இதை குறித்தெல்லாம் பேசுவதற்கோ எழுதுவதற்கோ இவங்களுக்கு மனசு இல்லை. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய சந்திப்பு, விஜயுடான சந்திப்பு தவிர்க்கப்பட வேண்டியது. ஒருத்தர் தமிழக முதல்வர் என்கின்ற பொறுப்பை அடைந்த பிறகு தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர்கள் இருக்கின்ற இடத்துக்கே போய் சந்திக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. ஐயா வைகோவை சந்திக்கிறாரு, ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு, அன்புமணி ராமதாஸை சந்திக்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் இன்னும் உள்ளிட்டவர்களை சந்திக்கணும்னு கேட்டிருக்கிறாரு. இல்லை நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் கொஞ்சம் தூரம் போகங்க, நம்ம சந்திக்கலான்னு அவங்க சொன்னது பிறகு அவங்கள சந்திக்கலை. அவருவா விருப்பப்பட்டு சந்திக்காத ஒரு நபர் வந்து எடப்பாடி பழனிசாமி இதை மட்டும்தான். இங்கே அண்ணன் சீமான் அவர்களை வந்து அவர் வீட்டில் சந்திச்சிருக்கிறாரு. இது முழுக்க அரசியல் சந்திப்பு. இதில் வந்து அதிகபட்சம் 5 நிமிடம் தான் அந்த சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சந்திப்பில் வந்து மிகப்பெரிய உள்நோக்கமோ அல்லது ஒரு பெரிய கட்டமைப்போ அல்லது ஒரு பெரிய உரையாடலோ நடக்கலை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு அரசியல் மாண்புன்னு எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு வர்றவங்கள இல்லை நீங்கள் வீட்டுக்கு வராதிங்க, உங்களை நான் சந்திக்க முடியாதுன்னு எந்த அரசியல் கட்சி தலைவர் சொல்ல முடியும்? அல்ற சில்ற மூளைக்கு உட்கார்ந்துக்கிட்டு பேசுகிற உங்களால் சொல்ல முடியும், அவரால் சொல்ல முடியுமா அப்படின்னு. இதில் வந்து எனக்கு என்ன பெரிய என்ன தம்பியாகவே மாறி இயக்குனர் சேரன் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். அதில் விகடனில் கூட போட்டிருந்தாங்க. எனக்கு என்னென்னா, நீங்கள்லாம் எப்படி வந்து திடீர்னு தம்பியாக மாறுறீங்க, திடீர்னு அம்பியாக மாறுறீங்க. நாம் தமிழர் கட்சி தேர்தல் களத்தில் நிற்கும் பொழுது வந்து களத்தில் நின்று அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க முடியலை. அப்போ வந்து உங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. திடீர்னு தம்பியாக மாறி திடீர்னு அம்பியாக மாறுறீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இதே சேரன் அவர்கள் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசினார். மகிழ்ச்சி, அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஆதரவு கொடுத்தாரு. அப்படிங்கிற நிலையில் அதை நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டோம். தேர்தல் முடிவு வந்த பிறகு 108 இடங்களில் வந்து தமிழக வெற்றி கழகம் வென்ற பிறகு இதே சேரன் அவர்கள்
என்ன பதிவு போட்டிருந்தாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து தவறாக கணித்து விட்டேன், தமிழக வெற்றி கழகத்தையும் நடிகர் விஜய் அவர்களையும் தவறாக கணித்து விட்டேன், தவறாக கணித்து எதையோ பேசிவிட்டேன், எதையோ பேசியமைக்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு யார் பதிவு போட்டா? இயக்குனர் சேரன் அவர்கள் தான் பதிவு போட்டார். இப்போ இதில் வந்து சீமான் அண்ணனையும் விஜய் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வளர்ச்சியை பிடிக்காத அவர் வந்து வேணும்னே வந்து மற்றவர்கள் என்று பேசும் பொழுது என்னுடைய ரத்தம் கொதித்தது, எங்களுக்கு தான் கொதிச்சுது. அதன் பிறகு வந்து 16 வருடமாக களப்பணியில் செய்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளினுடைய வருத்தம், தம்பிகள் ஒருத்தரும் ஒரு வருத்தமும் பட மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து அவரோடு களமாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தம்பிகளுக்கும் தெரியும், கட்டியை பிடிக்க வருகின்றவரை கட்டி பிடிக்கின்ற பண்பு தான் உண்டே தவிர எட்டி உதைக்கின்ற பண்பு இல்லை. ஆனால் அரசியல் களத்தில் சண்டையில் சொந்த தம்பியோ அண்ணனோ அப்பனே இருந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள் என்று 16 வருஷமாக அந்த கட்சியில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிற எல்லா தம்பிகளுக்கும் தெரியும். இதுபோல் திடீர்னு வர்ற தம்பிகளுக்கு, திடீர்னு மறைகிற தம்பிகளுக்கு தான் தெரியாமல் போயிடுச்சோ, அல்லது ஒருவேளை இவங்களுக்கு அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து தோற்று போன ஒரு கட்சி என்கின்ற பிம்பத்தோடு அந்த பிம்பத்தை அந்த கட்சியின் மீது சுமத்தி விட்டு இதுவரையிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து தன்னை விலக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துகின்ற கருத்தா அப்படிங்கிற கேள்வி தான் பிரதானப்படுகிறது. நேற்று நடந்த சந்திப்பு முழுக்க நாகரிகமான சந்திப்பு. ஒருவர் இல்லம் தேடி சந்திக்க வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவரை வரவேற்று, அதுவும் தமிழக முதல்வர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற ஒருவரை வரவேற்று உபசரித்து அவருக்கு நினைவு பரிசை வழங்கி, அதுவும் அந்த நினைவு பரிசும் தான் என்ன சொல்ல நினைக்கின்றோமோ அந்த நினைப்புக்கு உள்ள உகந்த ஒரு பரிசாக வழங்கி மிகுந்த நேர்மையோடு, மிகுந்த கண்ணியத்தோடு, மிகுந்த அரசியல் மாண்போடு அண்ணன் சீமான் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு சொல்கிறீங்கல்ல, அவர் அப்படி பண்ணிட்டார் இவ்வளோ பண்ணிட்டார், எல்லாமே நாங்கள் அரசியல் களத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், சரணடைகிறதெல்லாம் இல்லை. இங்கே யார் சரணடைஞ்சிருக்கிறா, என்னென்ன விஷயத்திற்காக யார் சரணடைஞ்சிருக்கிறான்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க வேண்டும் என்பதே நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இருக்கிறது என்று எல்லாருக்குமே தெரியும். உண்மையில் இது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்களினுடைய முதல்வருடனான சந்திப்பு அரசியல் மாண்பு என்பது அண்ணன் சீமான் அவர்களை முழுதாக படித்து அவரோடு 16 வருடம் களமாடி கொண்டிருக்கின்ற அனைத்து தம்பிகளுக்கும் தெரியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.